துரியோதனா, உங்கள் பொன்னான பாதங்களுக்கு யாருக்கும் வணங்காத முடியை இந்த முடியை வணங்கி உங்கள் பாதத்திற்கு அநேக கோடி வந்தனம் அண்ணா. தம்பி துரியோதனா, யாருக்கு வணங்காத முடி என்ன இந்த முடியாகப்பட்டது? இந்த முடியாகப்பட்டதை உனக்கு மட்டுமே வணங்கி கை கூப்பி சிற வணங்கி என்னுடைய முடியை வணங்கி உனக்கு நான் பூஜை செய்திருக்கிறேன். உன் பாதத்தை வணங்கி இருக்கிறேன் என்று உரைத்திருக்கிறாய். எனக்காக தலை வணங்கி அந்த முடியாகப்பட்டதை வணங்கி வந்தன வழிபாடுகளை செய்திருக்கிறார். என்னதான் நான் வயதிலே உயர்ந்தவனாக இருந்தாலும் வயதுதான் உயர்ந்தவன். ஆனா எனக்கு பதவி உயர்ந்தவன் அல்ல. நான் பதவியிலே உயர்ந்தவன் என்னுடைய தம்பி. அப்பேற்பட்ட தம்பிக்கு நாம் என்ன மரியாதை கொடுக்கணும்? உயர்ந்த சிம்மாசனம் கொடுக்கணும். என்னை அமர செய்தாரே, எனக்கு உயர்ந்த சிம்மாசனத்தை கொடுத்து அண்ணா கர்ணா நீ அந்த சிம்மாசனத்திலே அமருங்கள் அப்படி என்று உரைத்தார் அல்லவா? அந்த சிம்மாசனத்திலே என்னுடைய தம்பியை சீக்கிரம் உட்கார வேண்டும். நான் அமர வேண்டுமா? என்னடா தம்பிக்கு எங்க தம்பிக்கு என்னடா பயமா? பயம். ஏடா சூட்ட காட்டி உட்கார்றா? போனதெல்லாம் போய் கேக்குதுன்னு பயம். தம்பி எப்படா உட்கார்ற? தம்பி துரியோதனா, ஏண்டா காட்சி சிம்மாசனத்திலே அமர்கிறார். ஒரு மாவீரன் என்று பேர் எடுத்த வணங்காத முடி சேகரன், தனரேக முடியோன் என்று பேர் எடுத்தவன் புறமுதுகை காட்டி சிம்மாசனத்தில் கம்பீரமா இத புள்ள கையில பிடிக்கணுமா? செங்கோல் துரியோதனா, இப்பொழுது கூட உன்னுடைய முகமாக ஏண்டா ஏன் கை இருக்கிறான்? டேய் நாங்க உட்கார்றா, நாங்க உட்கார அந்த 60 அடி உயரம் கொண்ட தங்க சிம்மாசனத்திலே அமர்ந்து 60 அடி உயரம் கொண்ட தங்க சிம்மாசனத்திலே அமர்ந்து உன்னுடைய இடது காலை தூக்கி வலது காலம் இதிலே அமர்த்தி கையிலே தங்க செங்கோலை கையிலே பிடித்து ஒரு அரசர்கள் மத்தியிலே ஒரு சிரிப்பாயே அதை போல் செய் பார்க்கலாம். சிரிடா பார்க்கலாம். ஏடா மந்திரி பையா, சொல்லுங்க. ஏடா இது சிரிப்பா? பயந்து சிரிக்கிற அப்படிங்க. போ சேனைகள் எல்லாம் மாண்டு கொண்டே வருது. நல்ல கம்பீரமான சிரிப்பு. உன்னுடைய கால் போட்டான். கண்டிப்பா சிரிக்கணுமா? உடைய தட்டியா? 56 அரசர்கள் முன்னாடி எப்படி சிரிப்பு நடிப்பாலும் சிரிக்கணுமா? கட்டு பூமியிடம் மன்னர் உலக கட்ட தெரியாது
திரு வாடை கட்டு பூமியில மன்னர் மன்னன் பேர்பட்ட உலகம் கண்ட துரியராஜன் வரும்படி மனக்கவலை கொண்டு வருவழைத்த செய்தியை உரைத்ததே உண்டானா உன்னுடைய குறை நிறைகள் எதுவாக இருந்தாலும் திருச்சி வைப்பதற்காகவே உன்னுடைய அண்ணன் கர்ணன் சொல்ல வேண்டுமா? ஆமா அம்மா சொல்லி பார்த்தாலும் அத்தக்கிடம் கொண்ட பெரியோரிடத்தில் எல்லாம் அட்டம் கொண்டு வாழ்ந்திருந்தேன் என்ன உண்மைதான். அதற்காக எனக்கு இந்த மண்ணிலே படித்து விட நான் வந்துவிட்டது என்ன மனவிட்டு கலகாமல் உரை அந்த பாண்டவர்களோடு பகை ஏற்படுத்தி சரி எனக்கு போன சேனை எல்லாம் ஒவ்வொரு நாளும் மடிந்து கொண்டு வருகிறது. ஆமா அதனால எனக்கு யார் தெரியுமா எதிராளி? யார் அது? அந்த பஞ்சப்படாதி ஆகிய பாண்டவர்கள் எனக்கு உண்மையான எதிராளி. யாரு? பாண்டவர்களா? ஆமா பாண்டவர்களா? தம்பி தம்பி தெரியாரா? சொல்லலாம் காட்டிலே நாத்தாரிக்காய், ஆமா சூரக்கலக்கா, இப்படி போன்ற காய்களை தின்னு வயிறு பிழைத்த ஜாதி கட்ட பசங்க. காட்டிலே காய்கறி தின்ன பசங்களுக்கு சத்து இருக்காது. அதனால அவர்கள் என்ன எனக்கு சும்மா மூக்குப்படி மாறி பயப்படாமலையா